கற்பனைகள் எல்லாம் வசனத்தை தெரிந்து கொண்டேன். வார்த்தையின்படி என்ன காப்பாற்றணும், உம்முடைய வார்த்தையின் பண்ணி என்ன விடுவிக்கணும். இப்போது உம்முடைய வசனத்தின்படி எனக்கு என்ன செய்யணும், நீ துணையா இருக்கணும். ஹல்லேலூயா. 174 எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம். உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன், உம்முடைய வேதம் என் மன மகிழ்ச்சி. ஹல்லேலூயா. நெக்ஸ்ட், ஆண்டவரே உம்முடைய வேதம் தான் எனக்கு மன மகிழ்ச்சி. எனக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒன்று உம்முடைய வார்த்தை தான், உம்முடைய வசனம் தான், உம்முடைய வேதம் தான். கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் எப்படி இருக்கிறேன் சொல்லுங்க. உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய் இருக்கிறேன். ஓகே, சம்மர்ல ஜூஸ் குடிக்கிறதுக்கும் வின்டர்ல ஜூஸ் குடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? சரி, இப்படி மாத்திச்சோம். கோடை காலத்துல ஜூஸ் குடிக்கிறதுக்கும் குளிர் காலத்துல டீ குடிக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? குளிர் காலத்துல டீ நல்லா இருக்கும், வெயில் காலத்துல ஜூஸ் நல்லா இருக்கும். அப்புறம் வேற என்ன வித்தியாசம்? ஜூஸ் குடிச்சா கோல்ட் ஆயிடும், டீ குடிச்சா ஹீட் ஆயிடும். அப்புறம் சரி, நான் ஒண்ணு கண்டுபிடிச்சேன். வெயில் காலத்துல அதிக தாகம் ஏற்பட்டா ஒரு பாட்டில் நிறைய அல்லது ஒரு பெரிய கிளாஸ் நிறைய ஜூஸ் குதுன்னு வச்சுங்களேன், வாயில வச்சா வெளியே எடுக்கிறதுக்கே மனசு வர்றது இல்ல. டீ அப்படி இல்லை, எவ்வளோ நல்லா இருந்தாலும் நிதானமா தான் குடிக்கணும். இப்போ நமக்கு குளிர்காலம் வந்துருச்சுன்னா என்ன ஆசை? டீ மேல. வெயில் காலம் வந்ததும் ஜூஸ் கூழ் மேல ஆசை. எப்படி மாறிச்சு இது ஆசை? ஒரே நம்ம அதே ஆள் தான், அதே மாறிடுச்சு.
சூழ்நிலைக்கு தக்கதாக இல்ல. ஆனா எல்லா நேரத்திலும் நமக்கு ஒரு நாவலா இருக்கும். குளிர்காலத்திலும், மழை காலத்திலும், கோடை காலத்திலும் கர்த்தாவே உம்முடைய ரட்சிப்பின் மேல் ஆவலாய். சில நேரத்துல நம்மளுக்கு சாப்பாடு மேல ஆவல். நம்ம தானே சாப்பாடு கூட அவள் தான். நமக்கு பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே இந்த 4 மாசம் காலையில கஞ்சி குடிக்கணும்னு ஆசையா இருக்கும். நம்ம தானே செப்டம்பர், அக்டோபர்ல, நவம்பர், டிசம்பர்ல சூடா 2 முட்டை தோசை சாப்பிட்டா நல்லா இருக்கும். ஏன் மாறுச்சு இது? சீதோஷ்ண நிலைக்கு ஏற்றபடி உணவு விருப்பம், ஆர்வம் மாறுகிறது. ஆனா மாறாமல் இருக்கிற விருப்பம், மாறாமல் இருக்கிற வாஞ்சை, ஆவல் கர்த்தருடைய ரட்சிப்பு மட்டும்தான். உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. உம்முடைய வேதம் எனக்கு மன மகிழ்ச்சி. 175 என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. ஆங்கிலத்துல மட்டும் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கிறது. The Lord shall preserve thee from all evil. He shall preserve thy soul. 175 வேற நான் படித்த இந்த வேதத்துல ரொம்ப அழகாய் சொல்லி இருக்கிறது. The Lord shall preserve thee from all evil. கர்த்தர் எல்லா தீங்குக்கும் உன்னை விலக்கி காப்பார். ஹல்லேலூயா. ஏங்க மாறிச்சு வசனம்? என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய் இருப்பதாக. I mentioned it in verse. Okay. Yes. என் ஆத்துமா பிழைத்திருந்து உம்மை துதிக்க கடவது. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு உதவியாய். அடுத்தது பாருங்க, என் ஆத்துமா பிழைத்திருந்து உமக்கு உம்மை. அப்படி நான் இன்னொரு இடத்துல என்ன சொல்றான்? மரித்தவர்களும் மண் மௌனத்தில் இறங்குகிறவர்களும் உம்மை துதியாரு. அப்படின்னு என்ன அர்த்தம்? ஆண்டவரே சீக்கிரம் என்னை எடுத்துக்காத, ஏன்னா உன்னை துதிக்கிறதுக்கு இந்த பூமியில ஆள் இல்லாத போயிடும். ஆகவே உம்மை துதிக்கிறதுக்காக இன்னும் கொஞ்ச நாள் என்னை வெயி. என்ன சூப்பர் ஆள் பத்தியா, எப்படி எல்லாம் ஆண்டவரை ஏமாத்திக்கிறான் பாருங்க. என்ன துதிக்கிற துதி குறையக்கூடாதுப்பா. ஆகவே கொஞ்ச நாளைக்கு என்ன உயிரோட வை. நான் உயிர் உள்ள வரையில உண்மை என்ன பண்ணிட்டே இருப்பேன்? துதித்து கொண்டே இருப்பேன். என் ஆத்துமா பிழைத்திருந்து உண்மை துதி. உமது நியாய தீர்ப்புகள் எனக்கு. எதுதான் நமக்கு உதவி? கர்த்தருடைய நியாய தீர்ப்பு தான் நமக்கு உதவி. கடைசி வசனம், காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. இப்படி சொல்லி முடிக்கிறான். எவ்வளோ விஷயங்கள் சொல்லிட்டான். கடைசி அப்படி, காணாமல் போன ஆட்டை போல வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. உமது கற்பனைகளை நான் மறவேன். காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போயிட்டேன். போனா போட்டோன்னு விட்டுறாத. அது எப்படின்னா போட்டோன்னு விட்டுறாத. என்னை தேடி வாப்பா ப்ளீஸ். Seek and find me. என்னை தேடி கண்டுபிடி. நீர் இல்லைன்னா நான் அழிஞ்சு போயிடுவேன். நீர் இல்லைன்னா நான் மறைஞ்சு போயிடுவேன். காணாமல் போன ஆட்டை போல நான் வழி தப்பி போனேன், உமது அடியேனை தேடுவீராக. செஞ்சு என்னை தேடி பாருங்க அப்பா. உமது கற்பனைகளை நான் மறவேன். உமது கற்பனைகளை நான் மறவேன். தார வந்துட்ட அனுபவம் உங்களுக்கு எப்பதான் ஏற்பட்டுக்குதா? தார வந்துட்ட அனுபவம், காணாம தொலைஞ்சு போன அனுபவம் உங்களுக்கு எப்பதான் ஏற்பட்டுக்குதா? சொல்லுங்க, ஏற்பட்டுக்குதா இல்லையா? இல்ல, எனக்கு ஏற்பட்டுக்குது. ரொம்ப நாளைக்கு முன்னால தாய்லாந்துக்கு, பேங்காக்கு ஒரு கான்ஃபரன்ஸுக்கு போனேன். அந்த ஊர்ல நமக்கு யாருமே தெரியாது. ஏர்போர்ட் டு ஹோட்டல், ஹோட்டல் டு ஏர்போர்ட், இது ஒரு சென்டர்.
இத்தனைக்கும் அவங்க ஒரு நாள் அங்கேயே தங்கி இருந்து ஊர் சுற்றி பார்க்கறதுக்கெல்லாம் ஒழுங்கு பண்ணி வச்சுருந்தாங்க. நம்ம அதெல்லாம் வேணான்ட்டு வந்துட்டோம். ஒரு நாள் ராத்திரி சாப்பாடு முடிச்சுட்டு இருக்கோம். அங்கே எல்லா தெருவுகளும் ஒரே மாதிரி இருக்குது. சாப்பிட்டு முடிச்சுட்டு கூட ஒருத்தர் வந்தார். நான் அவரும் சேர்ந்து வாக்கிங் பண்ணோம். ஒரிசாக்கார். அவருக்கு ஒரு ஃபோன் வந்துச்சு. ஃபோன் வந்ததும் நாங்கள் இப்படி நடந்துருக்கோம். இந்த கிராஸில் போயிட்டு இருக்கிறாரு. அவருக்கு ஃபோன் பேசின்னு வர்றாருன்னு நினச்சிக்கின்னு நான் ஒரு 2 தெரு போயிட்டேன். போய் பார்த்தா அவர் இல்லை. ஃபர்ஸ்ட் அவர் போனாரு. நெக்ஸ்ட் திரும்பி பார்த்தா வந்த வழி மறந்து போச்சு. எல்லா ரோடும் ஒரே மாதிரி இருக்குது. பில்டிங் எல்லாம் மாச்சு பெட்டி அடக்கின மாதிரி ஒரே மாதிரி இருக்குது. 3/4 மணி நேரம் ஆச்சு நான் தங்கி இந்த ஹோட்டல்ல வந்து சேர்றதுக்கு. அது பார்த்தா அந்த ஹோட்டலுக்கு பேக் டோர்ல தேடி நின்றுக்கிறேன். ஃப்ரண்ட் டோர்ல தான் உள்ள போனோம். நான் சொல்றது புரியுது? இப்படி சுத்தின்னு வந்தா அப்போ ஹோட்டல் தருது. பேக் ஷேப் தரல. நாங்க தங்கி இந்த ஹோட்டலோட ஃப்ரண்ட் ஷேப் ஞாபகத்துக்குது. அது பின்னால் எப்படி இருக்கும்னு எனக்கு அந்த ரோட்ல தான் தடவி நின்றுக்கிறேன் 45 நிமிஷம். அப்புறமா சரி இந்த கிராஸ் எடுக்கலாமே வந்து இங்க பார்த்தா அட இதானடா நம்ம தங்கி இருக்கிறோம். என்ன சொல்றேன், எப்பேற்பட்ட ஆளா இருந்தாலும் சில நேரத்துல நமக்கு இந்த அனுபவம் ஏற்படுது. தொலைஞ்சு போற அனுபவம் இல்ல. ஆண்டவரே, நான் ஆட்டை போல எப்படி போயிட்டேன், காணாம போயிட்டேன், வழி தப்பி போயிட்டேன். உமது அடியனை தேடுவீராங்க, உமது கற்பனைகளை நான் மறவேன் மறவேன் மறவேன், உமது கற்பனைகளை நான் மறவேன். அல்லேலூயா. அருமையான ஆண்டுடைய பிள்ளைகளே, 119 சங்கீதம் உண்மையான சவால், ரியல் சேலஞ்ச். அதனுடைய நீளத்துக்கு மட்டும் இல்லை, அதுல சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் எத்தனை நாள், 22 நாள் இதை படிச்சிட்டோம். ஏதாவது ஒரு வார்த்தை ஞாபகம் இருக்கான்னு கேட்டா கஷ்டம்தான் இல்ல. ஆனா முழுக்க முழுக்க கர்த்தருடைய வசனத்தால் வார்த்தையால் நிறைந்திருக்கிற ஒரு சங்கீதம் 119 சங்கீதம். இந்த வார்த்தை வசனம் உன்னையும் என்னையும் ஆதரிப்பதாக. இந்த 22 எழுத்துக்கள் எபிரேய எழுத்துக்கள், 22 எழுத்துக்களுக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. அதுல கடைசியா சொன்னது ரட்சிப்பு கர்த்தருடையது, ரட்சிப்பு கர்த்தருடையது. Salvation is of the Lord. ரட்சிப்பு கர்த்தருடையது. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இதுதான் நமக்கு இந்த சங்கீதம் சொல்லிக் கொடுக்கிறது. கண்களை மூடி கர்த்தரை நோக்கி பார்த்து, ஆவிலே ஏவப்பட்ட ஒருவர் சுருக்கமாக கேட்ட வார்த்தையை நினைவு கொண்டு ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபியுங்கள்.